அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் ரொம்ப பிரபலமாயிட்டு வர இந்த உடல் பருமன் வெயிட் குறைக்கிறதுக்கான மருந்துகளும் அதை சுற்றி வர பல செய்திகளும். நேற்று கூட என்கிட்ட வந்து 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, டாக்டர் இந்த மருந்து எடுத்துக்கிட்டால் தற்கொலை எண்ணம் வந்து ஜாஸ்தியாக வருதுன்னு சொல்லி ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சிலில் சொல்லியிருக்காங்களாமே, இது வந்து மீடியாலலாம் நியூஸ்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வருமானா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான புரிதல், அது எந்த மாதிரி பாதிப்புகள், அது யார் யாருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட நோக்கம். முதல்ல அந்த வெயிட் லாஸ் ட்ரக்ஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புல வந்து ஜிஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இயற்கையாக சுரக்குது. அந்த ஹார்மோனோட வேலை என்னென்னா, நம்ம சாப்பிட்டோன்னே நமக்கு வயிறு ஃபில்லாகி போதும், எனக்கு இதுக்கு மேலே உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஹார்மோனோட வேலை. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் பண்ணுறதுக்கு தேவையான இன்சுலினை சுரக்க வைக்கிறதும் அதோட வேலை தான். பட் இதெல்லாம் நமக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக சுரக்குதுன்னு நினைக்கிறேன். யாருமே அப்படி போதும்னு நம்ம சொல்கிறதில்ல. இப்போ தான் சாப்பிட்ருப்போம், அதுக்கப்புறம் உடனே யாராவது கூப்பிட்டாங்கன்னா போய் ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. ஸோ இந்த எண்ணமெல்லாம் வராமல் இருக்கிறது தான் இந்த ஜிஎல்பியோட வேலை. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இந்த GLP-1 கண்டுபிடிச்சது இப்போ இல்லைங்க, 2005 மருந்து வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து சர்க்கரை நோய் சிகிச்சைக்காக, அதாவது இது இன்சுலின் சுரக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த GLP-1 வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது பசியும் குறைக்குது, நமக்கு வந்து அதனால் வெயிட் லாஸும் வருது அப்படிங்கிறதுனால அதை பற்றின பல ஆய்வுகள் தொடர்ந்து பல கட்டத்தில் நடந்துட்டு இருந்தது. இப்போ 2005 வந்துச்சுன்னா அந்த மருந்து ஆராய்ச்சி எப்போ தொடங்கியிருப்பாங்க? அதுலேருந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பற்றின ஆராய்ச்சிகளை தொடங்கி தான் 2005 அந்த மருந்து லான்ச் பண்ணியிருக்க முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆராய்ச்சிகளும் பல கட்டங்களில் பல மருந்துகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சமீப காலத்தில் 2016-17 மேலே வந்த சில மருந்துகள், இந்த GLP-1 அனலாக்ஸில் அட்வான்டேஜாக என்ன பார்த்தாங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்குது. அதனால் வந்து இதை வந்து சுகர் இல்லாதவங்களுக்கு கூட வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவலை கொடுத்தாங்க. ஸோ இப்படி இருந்தாலும் நம்ம நாட்டில் இது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகி இப்போ சமீபமாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னாடி பிளாக் மார்க்கெட்லாம் நிறைய சுற்றிட்டு இருந்தது. அதை வச்சு தான் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் போட்டு அவங்களோட வெயிட்டை குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த மருந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து பசியை வந்து வெகுவாக நமக்கு வந்து குறைக்கும். அதே போல் நமக்கு வந்து இன்சுலின் சுரக்கிறத அதிகப்படுத்தும். அதனால் சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ணும். இந்த பசி உணர்வை குறைக்கிறதுனால கிரேவிங்ஸ் வந்து நமக்கு குறையும். பொதுவாக வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டா தான் நமக்கு வந்து பசி அடங்கும். ஆனால் இதில் கொஞ்சமாக சாப்பிட்டாலே நம்மளோட பசி, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு சாப்பிட்டாலே பசி வந்து குறைஞ்சிரும்.